வெல்கம் டு ஆல் truefishshop.com. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் க்ளோ ஃபேஸ் வாஷ் ஜெல். இது ஜெல் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேஸ் வாஷ். இப்போ நாம் ஸ்கின் க்ளோ ஃபேஸ் வாஷ் ஜெல்லுடைய இமேஜ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதனுடைய அவுட்டர் காட்டன் பாக்ஸ். ஸோ இதுக்குள்ளே டியூப் பேக்கிங்கில் நமக்கு ஃபேஸ் வாஷ் இருக்குது. ஸோ இதே பிக்சர் தான் அந்த டியூப் மேலேயும் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், நார்மல் ஃபேஸ் வாஷ்க்கும் ஃபேஸ் வாஷ் ஜெல்லுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்றது. நார்மல் ஃபேஸ் வாஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி கரெக்டான ஒரு ப்ராடக்டாக சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். இதே ஃபேஸ் வாஷ் ஜெல் உங்களுக்கு எல்லா ஸ்கின் டைப்புக்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். ஆயிலி ஸ்கின்க்கும் யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்க்கு யூஸ் பண்ணாலும் ஸ்கின் ட்ரை ஆகாது, ஆயிலி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணாலும் ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அந்த கேரக்டர் இருக்கிறது தான் ஃபேஸ் வாஷ் ஜெல். இந்த ஃபேஸ் வாஷ் ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு ஸ்கின்னை கொடுக்கும், நல்ல ஒரு மாய்ஸ்சர் லெவலை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். இதே நார்மல் ஃபேஸ் வாஷ் நல்லா க்ளீன் பண்ணும், ஆனால் ஸ்கின்னை ட்ரை ஆக்கிறோம். ஆனால் ஃபேஸ் வாஷ் ஜெல் நல்லா க்ளீனும் பண்ணும், ஸோ மாய்ஸ்சர் லெவலையும் மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் ஜெல்லில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்றதை நாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்ட். இந்த ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்ட் ஸ்கின்னை ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்க சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்க்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் ட்ரைனஸை போக்கி நல்ல ஒரு மாய்ஸ்சர் லெவலை மெயின்டைன் பண்ணி கொடுக்கல இந்த ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்ட் பெரும் பங்கு இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் விட்டமின் இ. இந்த விட்டமின் இ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல ஷைனிங்கை இம்ப்ரூவ் பண்ணும், இம்யூனிட்டி சிஸ்டத்தை அதிகப்படுத்தும், ஸ்கின்னுடைய மேற்புறத்தினுடைய உறுதித்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இந்த விட்டமின் இக்கு இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் கிளைகோலிக் ஆசிட். கிளைகோலிக் ஆசிட் நல்ல ஒரு எக்ஸ்போலியேட்டர். ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில், ஸ்கின்குள்ளே இருக்கக்கூடிய சீபம், டெட் செல்ஸ், டோட்ஸ் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி வெளியில் ரிமூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கிளைகோலிக் ஆசிட்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்குள்ளே இருக்கக்கூடிய அன்வான்ட் பாக்டீரியல் அண்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தரக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கிளைகோலிக் ஆசிட்க்கு இருக்குது. இந்த கிளைகோலிக் ஆசிட்டை ஆர்கானிக் முறையில் கரும்பு சாறிலிருந்து தான் நாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரித்து எடுத்து ஃபேஸ் வாஷில் கிளைகோலிக் ஆசிட்டாக நாம் யூஸ் பண்ணுறோம். சிந்தட்டிக்கான எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நாம் இதில் ஆட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் இந்த ஸ்கின் க்ளோ ஃபேஸ் வாஷ் ஜெல்லில் 100% நேச்சுரல் சோர்ஸ் அப்படின்னு நம்ம பிரிண்டட்லேயே கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின். இந்த கிளிசரின் ஸ்கின்னுடைய ட்ரைனஸை போக்கி ஸ்கின்க்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரேக்கேஜஸ் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒர்க்கை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு குட் மாய்ஸ்சரைசராகவும் ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்த இன்க்ரீடியன்ட் ஆலண்டைன். இந்த ஆலண்டைன் ஆக்னிஸ்காரை ரெடியூஸ் பண்ணுறதுல பெரும்பங்கு எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல கூடிய எக்ஸிமா ப்ராப்ளம்னா சொரியாசிஸ், அதாவது அலர்ஜியை உருவாக்கக்கூடிய சில விஷயங்களை சரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. ஸ்கின்ல உருவாக்கக்கூடிய அரிப்புத்தன்மையையும் இது கட்டுப்படுத்துது. ஸ்கின்ல இருக்கக்கூடிய காயங்களை வேகமாக ஆற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. இந்த ஸ்கின் க்ளோ ஃபேஸ் வாஷ் ஆனது ஜெல் ஃபார்மில் இருக்குது. இது 100% நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து நாம் உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். இது எல்லா டைப் ஆஃப் ஃபேஸ் ஸ்கின்க்கும் நாம் யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணோன்னா, எப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் 2 டைம் எடுத்து நாம் ஃபேஸை வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் ஃபேஸில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணும்போது நல்லா க்ளீன் ஆகும். ஸ்கின்க்கு மேலே இருக்கக்கூடிய டர்ட் எல்லாமே உங்களுக்கு க்ளீன் அப் ஆயிரும். ஸோ மறுபடியும் 2ஆம் முறை கொஞ்சோண்டு ஃபேஸ் வாஷ் ஜெல் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணும்போது போர்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் இன்டெப்த் இருக்கக்கூடிய டர்ட்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணால் க்ளீனிங் ப்ராசஸ், செகண்ட் டைம் பண்ணும்போது கிளென்சிங் ப்ராசஸ். அதனால் எப்பயுமே ஃபேஸ் வாஷ் வந்து 2 டைம் யூஸ் பண்ணுறது தான் ப்ரொசீஜர். இந்த ஸ்கின் க்ளோ ஃபேஸ் வாஷ் ஜெல்லை நீங்கள் இந்த மாதிரி 2 டைம்ஸ் ஒரே டைமில் 2 டைம்ஸ் ஜெல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபேஷியல் பண்ணன ஸ்கின் பிரைட்டையும் கிளீனப்பையும் உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபேஸ் வாஷை சேம் டைம் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபேஷியல் பண்ண ஒரு நல்ல பிரைட்டன்
ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும். இந்த ஃபேஸ் வாஷ் ஜெல்லை மினிமம் குவான்டிட்டி எடுத்து வாஷ் பண்ணாலே போதுமானது. ஹைலி கான்சென்ட்ரேட் ப்ராடக்டாக நம்ம இதை கொடுத்துருக்குறோம். ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு உங்கள் ஃபேஸில் கூட ஈரப்பதம் எல்லாம் நல்லா உணர்ந்த பிறகு உங்கள் ஃபேஸை கை வச்சு தேய்ச்சினா ரொம்ப வளவளப்பாகவும் நல்ல மாய்ஸ்சர் லெவல் மெயின்டைன் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஃபேஷியல் பண்ண என்ன ஒரு பிரைட் லுக் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த லுக் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் உங்களுடைய ஸ்கின்ல இம்யூனிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி உங்களுடைய ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இதனுடைய ரிசல்ட் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். இந்த ஃபேஸ் வாஷ் ஜெல்லை ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 முறை யூஸ் பண்ணும்போது ஒரு 1 வீக் யூஸ் பண்ணாலே உங்கள் ஸ்கின்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். என்ன சேஞ்சஸ்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் டார்லிங் ஸ்கின்னாக உங்களுக்கு ஆகியிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நல்ல ஒரு அருமையான ஒரு பிரைட் லுக் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு ஃபேஷியல் பண்ணனா என்ன ரிசல்ட் உங்களுக்கு வருமோ அந்த ரிசல்ட்டை உங்களால் இந்த ஃபேஸ் வாஷை ஒரு 1 வீக் யூஸ் பண்ணாலே அந்த ரிசல்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த ஃபேஸ் வாஷை truefillshop.com ஆர்டர் போட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நீங்கள்